வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மெனியா சேனல். இது இயற்கையை நேசிப்பவர்களுக்காக. நல்லா திராட்சை செடியில் காய்ச்ச மாதிரி இருக்குங்களா? இதுதான் வந்து நம்மளோட பர்பிள் சில்லி. பச்சை மிளகா வந்து சுத்தமாகவே தீர்ந்துருச்சுங்க வீட்டில். சரி, பொரிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்தேன். இங்கே பாருங்கள், அப்படியே கீழே விழுந்து கிடக்கு. வெயிட் தாங்காமல் சாஞ்சிருச்சு போல். எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு போய் நம்ம இன்றைக்கி பருப்பில் போட போகிறோம். பாருங்கள், இது வந்து செகண்ட் ஸ்டேஜு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி ரெட்டு, இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் இருக்குங்க. அது 3 கலர்ஸில் இருக்கும். இந்த செடியோட ஏஜ் வந்து 3 இயர்ஸுங்க. எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாத ஒரு செடி. ரொம்ப வெயில் அடித்தாலும் அப்படியே வாடி வதங்கி இருக்கும். அப்போ மட்டும் தண்ணி ஊற்றுவேன், இல்லாட்டி அதுவும் கிடையாது. எங்கள் ஏரியா பொள்ளாச்சிங்கனால மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்பப்போ பெஞ்சிக்கிட்டே இருக்கனால அந்த மழையிலேயே வந்து சர்வைவ் ஆகிடுது. இது வரைக்கும் வந்து நான் பெருசாக இதுக்கு எந்த கேருமே பண்ணதில்லைங்க. இது உரமே போட்டது கிடையாது. நடும்போது இது போட்டிருப்பேனா என்னவோ, அதுவும் மறந்துருச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போதைக்கு கொஞ்சம் க்ரீன் ஷேடில் மாறினது மட்டும் பறிச்சுக்கலாம். ஆனால் இந்த பர்பிளெல்லாம் இன்னும் கொஞ்சமே க்ரோ ஆகும். ஸோ இதை மட்டும் நம்ம பறிச்சுப்போம். இது பாருங்கள், இதெல்லாம் போய் முட்டிடுச்சு கீழே. போதுங்க, இந்த மிளகா தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பறிச்சுப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.